உண்டு. அதனால முருகனை முதலிலே வணங்கிவிட்டு இப்பொழுதும் சரவண பொய்கை ஓரமாவே வணங்குவோமா? இன்னைக்கு கொஞ்சம் சண்முக நதி ஓரமா வணங்கிடலாம். சண்முக நதி ஓரம் மிக சரவண புகழ் பாடும் நல்ல பழனி மலை பருகினாரோ. நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். புற வழக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் திணைக்காவல் புரிய வேண்டும். ஆண்கள் முதுவை இருட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கமாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அதற்கு எனக்கு என்னுடைய தந்தை முருகப்பெருமான்
பயிர்களை எல்லாம் பறவைகள் சேதாரம் செய்துவிட வேண்டும் கண்ணுங்கட்டுமாறு ஆர்வம் சோகின்ற பறவைகளை விரட்டி வாருங்கள் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க. சிலைக்கு துணைக்காக நான் செல்கின்றேன். எனக்கு துணைக்காக என்னுடைய தோழிகள்லாம் வராங்கல்ல, அண்ணே வராரா? தோழியா இல்ல தோழிகளா? தோழிதானா? தோழியா? தோழி ஒருத்தி தோழி மாதிரியே ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்துடும். அதெல்லாம் தோழி மாதிரி வித்தியாசமான பிள்ளை பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருப்பானா பாத்துக்கங்க. மாதிரி ஒரு மாதிரி வேற மாதிரி வச்சுக்கங்க. அழகா இருப்பாங்க. இந்த நாடகத்துல சொல்ற எவ்வளவு பெரிய பொய் இது. அழகா இருப்பாங்க. வேற வழி அதனால தோழிகளை அழைத்து சென்று முருகனுக்காக உதைக்கப்பட்ட திணை கதிர்களை அறுவடை பண்ணி காவலுக்கு போனோம். நாங்கெல்லாம் திணைக்கு நான் போறேன். எனக்கு துணைக்கெல்லாம் அவங்க வராங்க. என்னுடைய தந்தை முருகனுக்கு காவல் அப்படின்னு சொன்ன உடனே மறுப்பு தெரிவிக்கவே முடியல. கரும்பு திங்கிறதுக்கு கூடியா சொல்லுங்க. காவலுக்கு போறது முருகனுக்காக காவலுக்கு போன்றது எனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதை கேட்டுட்டு வேளாண் சொல்ல மனசே வரல. காவலுக்கு போறோம், காவல் நல்லபடியா நடக்கணும். அதனாலதான் தெய்வத்தெல்லாம் இருக்கிற ஒரு தெய்வத்தை விட எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி காவல் சரி நடக்கணும், எல்லாம் சரியாயிடணும் அப்படின்றதான் எங்களுடைய விருப்பம். தெய்வம் முருகன் சாதாரண தெய்வமா? ஆமா. ஏன்னா வந்த விலையும் வருகின்ற வட்டிலையும் சந்தனையும் சொல்ல கலக்குமே செஞ்ச வேற சேவகா என்று சொல்லி திருநீர் அறிவாருக்கு மேவ வராதே வினை அப்படின்னாங்க. அப்படி வினைந்து இருக்கக்கூடிய வேடவனை என்னாலும் வணங்குவதே என்னுடைய வேலையாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வேடவனை வணங்கணும், காவலுக்கு போகணும், காவல் சிறப்புற தெய்வங்களை எல்லாம் வணங்குவோம். நல்லதே நடக்கட்டும். முருகனுக்கு முருகனுக்கு கந்த பெருமானுக்கு நமசிவாயம் நமசிவாயம் ஓம் நமசிவாயம் 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 ஓம் நமசிவாயம் அடவர சிவனே கருணாச்சரணே நாமளே போற்றி ஓம் நமசிவாயம் சிவகரணே சமுனாச்சரணே நாமளே போற்றி நமசிவாயம் கரணே நமசிவாயம் காற்றே நமசிவாயம் கருணே நமசிவாயம் 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 ஓம் நமசிவாயம் 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 ஓம் நமசிவாயம் அப்பாவுக்கு 5 எழுத்துனா நமசிவாய அப்படின்னு. ஆனா மகனுக்கு ஒரு எழுத்து கூட சரவண பவ
என்ற 6 எழுத்து மந்திரங்களை தாரக மந்திரமாக கொண்ட கடவுள் முருகப்பெருமான். எங்க இருந்தாலும் சரி, ஒரு சில தலங்கள் தான் நினைச்சாலே முக்தி கிடைக்கும். அங்க போய் வணங்கணுமே அவசியம் இல்லை. இப்ப மதுரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க போய் வாழ்றதுக்கு தான் முக்தி. திருவாரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க பிறக்கிறதுக்கு முக்தி. சிதம்பரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தரிசிப்பதற்கான முக்தி. அதே சமயத்துல இறப்பதற்கு முக்தினா காசி. ஆனா இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு ஆலயத்தை நினைச்சாலே இந்த பிறவியில முக்தி கிடைச்சதுன்னா எவ்வளவு பெரிய புனித வாய்ந்த புண்ணிய தலமாக இருக்கு. அப்படின்னா பல்வேறு சிறப்புகள்லாம் இருக்கு. ஆமா, அப்பேற்பட்ட தகப்பனாருக்கே பாடம் சொல்லி கொடுத்து தகப்பன் சுவாமி இந்த பெயர் வாங்கிய பெருமை நான் நினைக்கும் என் முருகனை தவிர வேற யாருக்கு இருக்கு? எல்லாம் அவருக்கு தான். இந்த பெருமை எல்லாம் சிறப்புனா அவருக்கே தான். ஆமா, என்ன முருகா முருகான்னு அனுகிறோமோ அவரையே சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு என்ன காரணம்? நான் வந்திருக்கிறதே அவருக்காக. எங்க அப்பா சொல்லி வந்தேன் நினைச்சீங்களா? அது வெளியில அப்படி சொல்லிக்கிறது அப்பா சொல்லி வந்தேன். நான் மனசார எதுக்கு வந்து சும்மா கட்சி. ஆனா மனசார எதற்காக வந்தேன்னா முருகனுக்காக தான் வந்தேன். அவர் மேல எனக்கு அறுபடந்து அன்பு பக்தி பார்த்து இப்ப காதல மாறிடுச்சு. ஆமாண்ணே, வயசு அப்படி வயசுதா? வயசுக்கும் காதலுக்கு சம்பந்தமே இல்லை. 50 ஆசை வரும் இருக்காங்க. காதலிக்கிறதுக்கு வயசு எதுங்க சொல்லுங்க. அப்படியா உண்மை சொல்லி வயசு சொன்னோம்னா யாராவது இந்த உலகத்துல காதலிக்க முடியுமா? இப்ப வயசு பிள்ளையெல்லாம் சும்மாதான் இருக்குது. வயசான சில கிழமைகளை தான் காதலிக்கீங்க பாத்தீங்களா? அப்புறம் சொல்றீங்க அப்ப காதலுக்கு வயசே இல்லை. ஆமா, ஏன் சொல்றீங்கன்னா 77 வயசுலதான் திருநாவுக்கரசருக்கு சிவன் மேல காதல் வந்துச்சு. காதல் எல்லாருமே அது சரி. அதனால நான் மட்டும் முருகனை திருமணம் முடிச்சுக்கிட்டேன்னு வைக்கிறேன். நீங்க எல்லாம் வெளியில போய் பெருமையா சொல்லலாம். எப்படி என் தங்கச்சியும் முருகனுக்கே கட்டி கொடுத்துருக்கோம். எவ்வளவு பெரிய குடும்பம். ஆமா, முருகன் சொன்னா தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? எந்த டோல்கேட்லயும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. இது டோலுக்கு என்ன டிக்கெட்? அண்ணே, வண்டி தரையிலேயே போகாது. ஆதாயமா இருக்கும். ஆமா, அங்க எந்த வித பிரச்சனையுமே நாங்க யாருமே நான் படிச்சா போடல. அதாவது அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்ப அண்ணனையும் மயிலே கூட்டிட்டு ஆளுக்கு ஒரு மயில் ஒண்ணு சொல்லிடுவோம். செய்ய சொல்லவா? தங்க மயிலா வேணாமா அதுக்கு சொன்னேன். நீங்க போய் வெளியில உங்க மாப்பிள்ளைக்கு உங்க பொண்ணு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துக்கீங்க. எந்த ஊருக்கு என்ன ஊர் சொல்றீங்க? அதுதான் கொஞ்சம் சிக்கல். பழனி நீங்களா, திருச்செந்தூர் சொல்றீங்களா, இல்ல வந்துட்டு திருத்தணின்னு சொல்றீங்களா, வெப்பக்குடி நீங்களா, மருதமலை நீங்களா, குன்றக்குடி எந்த கோயில சொல்லுங்க? எதுவுமே சொல்ல முடியாது. இருக்குல்ல, குன்று இருக்கு விடமெல்லாம் குமரன் இருக்கு விடம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் அவர் எப்பேற்பட்ட ஆளு, எவ்வளவு அழகான ஆளு அப்படின்னு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நீ நல்லா ஒரு ஆம்பளைக்கு போறதுன்னு ஒரு பேச்சுவார்த்தை, அந்த பேர் அவருக்கு தான். தென்னோடு கலக்காம ஆம்பளைக்கு மட்டும் அவதாரம் பண்ணவர் சிவன் தான், முருகன் தான். சிவனுடைய நெற்றிக்கண் இருந்து சிவனுடைய சக்தியால் உலகிற்கு உருவாகி அம்பாளுடைய அரவணைப்பால் ஒன்று சேர்ந்து சண்முகன் அப்படின்ற பெயர் பெற்றார். அப்பேற்பட்ட ஒரு ஆளை நான் விரும்புறேன்னா நீங்க இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படலாமா? குடும்ப கௌரவம் என்ன கல்யாணத்தை முடிச்சுப்போ. அண்ணே, குடும்பம் பெரிய குடும்பம். மாமனார் இருக்காரு, மாமியார் இருக்காங்க, கொழுந்தனார் இருக்காரு, மச்சனை இருக்காரு, மச்சனை கணபதி இருக்காரு, கொழுந்தனார் ஐயப்ப இருக்காரு, மாமியார் வந்து மீனாட்சி இருக்கா. அம்மா இருந்தாலும் மாமியார் சொல்ல மாட்டேங்க. மாமனார் சொக்கநாதர் இருக்காரு, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, ரிஷிமார். ஆனா எல்லாத்துக்கும் எப்படி சமைச்சு போடுவேன் நானு? இல்ல வேண்டாம், நானே என் கையால சமைச்சு போடணும். முதல்ல சமைச்சு உங்களுக்கு சோதனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து நல்லாவே சமையல் பண்றேன். அதுக்கு தெரியும் அவங்களுக்கே சமைச்சு போடணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க தங்க நகைன்னு எனக்கு எதுவும் போட்டு அனுப்பவே வேணாம். இதெல்லாம் தங்கம் தான், சத்தியமா தங்கம். தங்கம் தான், தங்கச்சியே தங்கம். தங்கச்சிக்கு எதுக்கு தங்கம்? அதான் ஏன் தங்க நகை வேணான்றேன். என் மாமனார் இருக்காரு, அவர் உடம்புல உடுத்தி இருக்கிறது வேணா புளி தோலா இருக்கலாம், கழுத்துல போட்டுக்கிறது வேணா பாம்பா இருக்கலாம். ஆனா அவருக்கு வீடு இருக்குல்ல, வீடு சின்ன வீடுல பெரிய வீடு, எல்லாம் பொன்னம்பலம். தங்கத்துல ஓட வச்சு வீடு கட்ட முடியுமா? மன்னாரான ஓட வச்சு வீடு கட்டுறதுக்கே எப்படி ரொம்ப சிரமப்படணும். தங்கத்திலேயே வீடு சிதம்பரத்துல 21,200 தங்க ஓட்டுகளால் பதிக்கப்பட்ட ஆலயம். 21,600 தங்க ஓடு. நான் மட்டும் முருகனை கட்டிக்கிட்டு மாமனார் சொத்து எனக்கு தான். அதனால நான் கல்யாணம் முடிச்சு போன
பிறகு அங்க இருந்து ஆளுக்கு ஒரு ஓடா தூக்கி கொடுத்துரு. என்ன திருவோடா? தங்க ஓடு. நீங்க அப்படி வந்து சிரமப்படாதீங்க. எல்லாம் தங்க ஓட பிச்சு பிச்சு இப்படி வச்சு சாப்பிட்டீங்கனாலே போதும். அதுலயும் பிச்சுதான் கொடுப்ப. இல்ல ஒரு ஓடா கொடுத்துருவேன். சுத்த தங்கத்தை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா உள்ளதான் இருக்கணும்னு பாத்துருக்கேன். அதான் பிரச்சனை இல்லை. நீங்க அங்க போய் என் வீட்டுக்கார வேற சொன்னீங்கன்னாலே போதும். அப்படின்னா உங்களுக்கு வச்சிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றேன் முருகனை. ஆமா, என்ன அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏற்கனவே கல்யாணம் சிக்கல்லே அவர்தான். சிக்கல் சிங்காரவேல்னு பேரே இருக்கு. 2 சிக்கல் இருக்கு. அதான் சிக்கலே. ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு சிக்கல் இருக்கு, நாகப்பட்டினத்துல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த சிக்கலான பிரச்சனையதான் அதான் பேசிக்கிறோம். அதனால இப்ப காதல விட்டுட்டு கொஞ்சம் நமக்கு ஒரு அறிவு ஆச்சரியா அப்படிங்கிற அறிவை ஒன்றல்ல 2 தவறாக கூறிவிட்டீர்கள். காலையில் வரும் அடிமையை மறந்து விட்டீர்கள். 2 அடிமை. அடுக்கு வழி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாடு மயக்கும் ஒரு மணிக்கடுத்து இருந்தறிந்த வேலை அடுக்கு வழி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாடு மயக்கும் ஒரு மணிக்கடுத்து இருந்தறிந்த வேலை அவருடைய மனைவியா நான் போகணும். இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே முருகப்பெருமானுடைய திருவடியை சென்று அடையணும் அப்படின்ற ஒரே காரணம் தான். எந்த காரணமும் இல்ல. கால தாமதப்படுத்தாம இன்னைக்கு ரொம்ப சரியான நேரத்துல ஏதாவது வந்துருச்சு. ஆமா, 9:30 மணிக்கே ஸ்மிருதி எல்லாம் போட்டு
12 மணிக்கெல்லாம் சரியா நான் வெளியில வந்துட்டேன். அதனால ரொம்ப சிறப்பா நேரத்தோடு எல்லாம் செயல்பட்டு இருக்கு. அந்த நேரம் காலத்தை தாமதப்படுத்தாம நம்மளும் சீக்கிரமா போய் தோழி எல்லாம் கூப்பிடணும். அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அந்த இடமே எனக்கு வாய்த்த தோழிகள் மிகவும் திறமைசாலி. வாயிதான் காது வரைக்கும் பேசுறாங்க. கம்மியா சொல்றேன். அப்படியா? 2 பேரு தான், 2 ஊர் சமம். 80 வாய் பேசலாம்னு பாத்துக்கோங்க. அப்படிலாம் இருக்கு. அதனால முருகன் மீது கொண்ட காதலை இப்படி சொல்வது அப்படின்னு பார்த்தா என்ன, வெள்ள புள்ள நேசத்துக்கு வெள்ள புள்ள நேசத்துக்கு செத்த புள்ள பாசத்துக்கு காத்து வந்து தூது சொல்லாதோ வெள்ள புள்ள நேசத்துக்கு செத்த புள்ள பாசத்துக்கு அழகமான காத்து வந்து தூது சொல்லாதோ வாசமணி பூத்தி வள்ளி வாக்கப்பட காத்திருக்கு வாசமணி பூத்தி வள்ளி வாக்கப்பட காத்திருக்கு உங்களுக்கு புள்ள நேசத்துக்கும் சிவத்த புள்ள பாசத்துக்கும் அழகமலை காத்து வந்து தூது சொல்லாதோ அழகமலை காத்து வந்து தூது சொல்லாதோ மறைக்குளத்தைச் சேர்ந்த முத்துராஜ் அவர்கள் இங்கே மிருதங்கமா செய்யும் செல்வராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு பிரச்சனைப்படுத்துகிறார். அவர் சார்பாக மனமார்ந்த குறிஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ வீரசூரன் வி செல்வம் முத்தரையர் இளைஞரணி சார்பாக நன்கொடையாக ரூபாய் 121 பரிசாக வழங்கி பெருமைப்படுத்துகிறார்கள். வீரசூரன் செல்வம் குறிஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அன்பு உடல்களுக்கு மனமார்ந்த நன்றியை உற்சாகி கொள்கிறோம். நன்றி.
மல்லிகை மொட்டி மனச தொட்டி இருக்குதடி மானே. கேள்வியா? மல்லிகை மொட்டி மனச தொட்டி இருக்குதடி மானே. மல்லிகை மொட்டி வயச தொட்டி இருக்குதடி நீனே. மந்தாரத்திலே ஓரத்திலே மாமன் நடக்கிற பாடத்திலே மானே மருதாணி பூசவாமோ தேனே அடையாளம் போடவா. மூடி வச்சி மனசு வச்சதெல்லாம் காத்தடிச்சு காத்தடிச்சு கலந்து போனதில்லை. பாடி வச்சி பதித்து வச்சதெல்லாம் காதலிக்க காதலிக்க விழுந்து வந்ததில்லை. உன்னாரா உன்னாரா முதிர்ந்து போட்டு விட்டோம் கண்ணாரா கண்ணாரா கலந்து மருதாணி பூசவாமோ தேனே அடையாளம் போடவா. மல்லிகை மொட்டி மனசு தொட்டி இருக்குதடி மானே. பூவரசம் பூவுக்குள்ளே இருப்பதென்னு சொல்லி மருதாணி பூசவாமோ தேனே அடையாளம் போடவா. மருதாணி பூசவாமோ தேனே அடையாளம் போடவா. மல்லிகை மொட்டி மனச தொட்டி இருக்குதடி மானே. கனக மொட்டி வயச தொட்டி இருக்குதடி நீனே. மகிழ்ச்சியா இருக்கு. கண்ண கட்டமா காட்டுக்கு போனா தாவல பார்க்கணும். அப்பா எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லிருக்காரு? நான் தோழியை கூப்பிட்டு சொல்லணும். தோழி அந்த தப்பான்னு சொல்லிட்டாருல சொல்லிட்டாரு. சொன்ன பின்னாடி களத்துல ஓட்ட ஓடுத்துற சார் நான்